ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூலை மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஜூலை 19ஆம் தேதி காலை பரிசுத்த ஆராதனைக்கு இந்த ஆன்லைன் வழியாக உங்கள் எல்லோரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வாருங்கள், நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பு மாறாத அன்பாக, நம்மை நெருக்கி ஏவுகிற அன்பாக இருக்கிறபடினால ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த கால வேளையிலும் எப்பொழுதும் போல ஒரு சிறப்பு பாடலை, கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றிகளை ஏறெடுத்து அவருடைய திருநாமத்தை உயர்த்தி ஒரு சிறப்பு பாடலை பாடி இந்த ஆராதனைக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. நன்றியால் பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. நன்றியால் பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. அவர் பாதம் தேடுவே, அவர் பாதம் தேடுவே, என் ஜீவ நாளெல்லாம், என் ஜீவ நாளெல்லாம், என் ஜீவ நாளெல்லாம். நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. கோடா கோடிகள் உந்தன் கிருபை ஈவுகள், கோடா கோடிகள் உந்தன் கிருபை ஈவுகள், போதா நாவுகள், போதா நாவுகள் உம்மை பாட கீதங்கள், உம்மை பாட கீதங்கள். நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. தேடும் வேளையில் அவர் மாறா தேவனே, தேடும் வேளையில் அவர் மாறா தேவனே, மருளும் வேளையில், மருளும் வேளையில் அவர் மாறா நண்பரே, அவர் மாறா நண்பனே. நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. மரண பிணிகளை குணப்படுத்தும் கரங்களே, மரண பிணிகளை குணப்படுத்தும் கரங்களே, தளரும் நினைவினை, தள
சொல்லா நன்றியா பாடுவே எந்த தேவன் இயேசுவை நன்றியா பாடுவே எந்த தேவன் இயேசுவை. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஜூலை மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை காலை பரிசுத்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாய் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் பண்ண கடவோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சி சந்தோஷமான இந்த மனமகிழ்ச்சி நாளில் இந்த காலை ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலை பரிசுத்த ஆராதனை கர்த்தருக்கு ஆசீர்வதித்தார். பாடக்கூடிய பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், சிந்திக்கிற இறை செய்தி, துதி ஆராதனை எல்லாவற்றிலும் நாமம் மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். இதை ஆங்காங்கே வீடுகளிலிருந்து இதோ பார்த்து ஆராதித்து கொண்டிருக்கிற எல்லா திருச்சபை பிள்ளைகளுக்காக, ஏனைய தேவ பிள்ளைகளுக்காக, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கிற அனைத்து மக்களையும் உம்முடைய கரத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே இந்த ஆராதனையை ஆவியானவர் ஆண்டு நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருக்கிற 126வது பாடலை பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். 126ஆம் பாடல். என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமிது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஜெபம் செய்ய கடவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற
சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறவரே, இந்த ஜூலை மாதத்தின் 10ஆம் தேதியிலே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும்படி கர்த்தர் தந்திருக்கிற நல்ல தருணத்திற்காய் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் தாமே இந்த ஜெப வேளையிலும் இதோ நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை. இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தராகிய உம்மிடத்தில் எங்களுடைய இருதயங்களை நாங்கள் உயர்த்தி ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாள் வரைக்கும் அன்பு வைத்து ஆதரித்து வந்த உம்முடைய பேரருளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இதோ இந்த COVID-19 நிமித்தமாக உலகளாவிய விதத்தில் 8 மாதங்களுக்கு மேலாய் ஆண்டவரே அநேக நாடுகள் இன்னும் அதன் பிடியிலிருந்து விடுபட முடியாமல் ஆண்டவரே மூழ்கி கிடப்பை நாங்கள் அறிகிறோம். எங்களுடைய தேசமும் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக அடைய பிடியிலிருந்து ஆண்டவரே இன்னும் விடுபட முடியாத சூழலில் இருக்கிற இந்த சூழலில் கர்த்தாவே உடைய ஒத்தாசையை நாங்கள் நாடி வந்து நிற்கிறோம். ஆண்டவர் இறங்கி அற்புதங்களை செய்வீராக. உலகளாவிய விதத்தில் ஆண்டவரே, இதோ 130 லட்சத்துக்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் அதிக லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே மரித்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையில் எங்கள் தேசத்தினுடைய பாதிப்பு வேகமாக 10 லட்சத்தை நோக்கி ஆண்டவரே வேகமாக போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் எங்கள் தமிழ்நாட்டினுடைய பாதிப்பு ஆண்டவரே இன்னும் சென்னையை விட்டு இப்பொழுது மற்ற மாவட்டங்களிலே வேகமாக பரவிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தகப்பனே, நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். நீர் இறங்குகிற தேவன், நீர் இரக்கம் பாராட்டுகிற தேவன். எங்கள் தேசத்திற்காக, எங்கள் தமிழ்நாட்டிற்காக, எங்களுடைய உலக தேசங்களுக்காக ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யும்படியாய் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உலகளாவிய விதத்தில் உம்முடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். ஆண்டவரே இது நிமித்தமாக, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக உலகளாவிய விதத்தில் ஊழியங்கள் அதிகமாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. தகப்பனே, அநேக ஊழியர்களும் ஆண்டவரே இந்த பாதிப்பிலே ஆண்டவரே அவர்கள் அகப்பட்டு மரித்து போனதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் எங்களுடைய தமிழ்நாட்டிலும் ஒரு சில ஆண்டவரே மூத்த ஆண்டவரே ஊழியக்காரர்கள் மரித்து போனதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தகப்பனே, இரக்கம் பாராட்டும்படியாய் ஆண்டவரே இப்படிப்பட்ட இந்த கொடிய இந்த கொள்ளை நோயில் இருந்து முழு மனுக்குலத்தை நீர் மீட்கும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஊழியங்களுக்கு ஆண்டவரே தடையாக இருக்கிற எல்லா இந்த கொள்ளை நோய் தொற்றினுடைய வேகம் முழுமையாய் குறைந்து ஊழியங்கள் மீண்டும் வளர்ச்சியடையவும், ஊழிய பாதையில் நாங்கள் தொடர்ந்து முன்னேறி பயணிக்கவும் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் செபிக்கிறோம். எல்லா ஊழிய ஸ்தாபனங்களுக்காக, எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய சுவிசேஷ திருச்சபையின் எல்லா ஆண்டவரே ஊழியங்களையும் கர்த்தர் அப்படியாய் இந்த மாதத்தை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய், ஏனைய எல்லா ஸ்தாபன ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் செபிக்கிறோம். உற்சாகமாக ஆண்டவரே அருமையான தெய்வ பிள்ளைகள் கொடுக்கிற எல்லா தசமங்கள், காணிக்கைகள், சோத்திர காணிக்கைகள் நிமித்தமாக ஊழியங்கள் தடையில்லாமல் நடைபெறவும், ஊழியருடைய குடும்பங்கள் ஆண்டவர் மிஷனுடைய குடும்பங்கள் தொடர்ந்து உம்மாலே போஷிக்கப்படவும் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டிலும் ஆண்டவரே இதோ அருமையான மாணவியருக்கு இதோ ஆன்லைன் கிளாஸுகள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வருகிற நாட்களில் ஆண்டவரே பள்ளிக்கு போகக்கூடிய சூழலில் கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ்களில் பிள்ளைகளுக்கு போதிக்கிற ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தேவையான கிருபைகளை கர்த்தர் அதிகமாய் தந்து நீர் நடத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, அப்படியே கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவரே சூழ்நிலை கடந்து போகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒத்தாசையை எங்கள் ஆண்டவர் நீர் கொடுக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே
ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனே, இதோ இந்த காணொளி காட்சி வழியாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சரீரத்தில் பலவிதமான வியாதியோடு, ஆண்டவரே பலவிதமான போராட்டங்களோடு, கடன் பாரங்களோடு, தேவைகளோடு, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய ஃபீஸ் தேவைகளை எப்படி சந்திப்பேன் என்கிற கேள்வியோடு கூட ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தர் யெகோவா ஈராக எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஆண்டவராய் நீர் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். வியாபாரங்கள், தொழில்கள் மீண்டும் ஆண்டவரே பெருகும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றாட கூலி வேலை செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே டிராவல்ஸ் நடத்துகிற பிள்ளைகள், ஆண்டவர் பலவிதமாக ஆண்டவரே ஆட்டோ மற்றும் கார் போன்ற ஆண்டவரே வாகனங்களை ஓட்டி அன்றாட தேவைகளுக்காக தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரின் அனுகூலமான வாசலை திறக்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். 18 வாரங்களாக மூடி கிடக்கிற ஆண்டவரே இதோ ஆலயம் சீக்கிரமாக திறக்கப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. இந்த நாட்களை சரியாய் ஆண்டவரே எல்லா தேவ பிள்ளைகளும் தங்களுடைய வீடுகளில் உம்மை ஆராதிப்பதில், வேதத்தை வாசிப்பதில், ஜெபிப்பதில், ஒன்றுபடுவதில், ஆண்டவரே ஐக்கியப்படுவதில், இதோ தங்களுக்குள்ளே உள்ள ஒற்றுமையை, அன்பை, ஐக்கியத்தை, ஒருமனத்தை காத்துக்கொள்வதில் அதிக தீவிரமாய் செயல்பட தொடர்ந்து பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வைத்திருக்க வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அங்கேயத்து ஆசீர்வதியும். உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீ நாமம் பரிசுத்தப்படுவதாக, நீ ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆர்த்தி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உரமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையே எங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசம் பண்ணாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடியவர்களே. ஆமேன், ஆமேன். வேத பாடம் வாசி கேட்போம். இன்றைய நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 முடிய அடங்கியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். எரேமியா 31ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. எரேமியா 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள் என்பதே. கர்த்தர் தாமே இந்த திருவாக்கியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் தொடர்ந்து நம்முடைய பாடல் புத்தகத்தில் 192வது பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சியான மீட்பை பெற்றேன். 192வது பாடலை நாம் பாடலாம்.
இயேசுவை நம்பி பற்றி கொண்டே மாட்சிமையான மீட்பை பெற்றே தேவகுமாரன் ரட்சை செய்தார். பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடுழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். அன்பு பாராட்டி காப்பவரா எந்தனை தாங்கி பூரணமா இன்பமும் நீத்தம் ஊட்டுகிறார். இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடுழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். மெய் சமாதானம் ரம்மியமும் துய தேவாவின் வல்லமையும் புண்ணியநாதர் தந்துவிட்டார். விண்ணிலும் சேர்ந்து வாழ செய்தார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடுழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். இப்பொழுதும் கடந்த 13ஆம் தேதியிலிருந்து இன்று 19ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்களுடைய பெயர்களை வாசித்து பின்பு அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். 13/7/2020 திருமதி ஏஞ்சலின் பால்ராஜ், திருமதி ஆர் மெர்சி பவானி, திருமதி எஸ் பவுலினா புவனேஸ்வரி, மிஸ் ஆர் கரோலின். 14/7/2020 திரு ஜி துளசிங்கம் ஜபசிங். 15/7/2020 திரு ஜி தயாளன் விக்டர், திரு வி கிருபாகரன். 16/7/2020 திரு வி வின்சென்ட் வனசேகரன், திரு எஸ் மேத்யூ மனோவா, திருமதி டி சாராள் சிந்தாமணி, திருமதி டி சரஸ்வதி, மாஸ்டர் எம் கெவின் பிரைட்சன், மாஸ்டர் கே கெவின் கமல்சன். 17/7/2020 திருமதி டி ரேணுகா ரேச்சல். 18/7/2020 திரு பி சாம் சந்தோஷ். 19/7/2020 இன்று தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் திரு சி ஜே ஐ வின்சென்ட் ராஜ், திரு டி ஜே
பிராங்க்லின் ஆம்ஸ்ட்ராங், திரு டி செல்வின் செபஸ்டின், திரு என் எபினேசர். 13/7/2020 முதல் 19/7/2020 வரை தங்களுடைய திருமண நாளை கொண்டாடியவர்கள் 14/7/2020 திரு ஏ சாரங்கபாணி, திருமதி ரூபவதி தம்பதியர். 15/7/2020 திரு ஏ முருகன், திருமதி மலர்கொடி தம்பதியர். திரு பி பிலிப் உதயகுமார், திருமதி அனிதா தம்பதியர். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கிற திருச்சபை பிள்ளைகளை திருச்சபையின் சார்பாக உளமாற மனமாற இதோ வாழ்க வாழ்க என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அதோடு கூட இந்த நாளில் நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்குரிய நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபைகளின் தந்தை பேராயர் பேரருள் திரு எம் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்களும் தங்களுடைய 82வது பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த நாளில் இந்திய சுவிசேஷ திருச்சபை அரும்பாக்கம் பொன்விழா தேவாலயத்தின் சார்பாக அருமையான ஐயா அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையிலிருந்து பிறந்த நாட்களை திருமண நாட்களை காண்கிற எல்லா பிள்ளைகளுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற தேவ பிள்ளைகள் இந்த வாரத்தில் கடந்த நாட்களில் பிறந்த நாட்களை திருமண நாட்களை கொண்டாடுகிற எல்லோருக்கும் திருச்சபையின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலே நான் வாசிக்கிட்ட இந்த பிள்ளைகளுக்காக ஒரு விசை நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் நம்மை துதிக்கிறோம். கடந்த 13ஆம் தேதியிலிருந்து இந்த ஜூலை மாதம் இந்த 19ஆம் தேதி வரைக்கும் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற எங்களுடைய திருச்சபையின் எல்லா பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடுகிற என்னுடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக, இதை பார்த்து கொண்டிருக்கிற இதோ பிள்ளைகளிலே கடந்த 13ஆம் தேதியிலிருந்து இந்த 19ஆம் தேதி வரைக்கும் இதோ பிறந்த நாட்களை திருமண நாட்களை காண்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுகிறவர், உடைய பாதையெல்லாம் நீ நெய்யாய் பொழிய செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமே தரித்துக்கொள் என்று சொன்னது போல இதோ இந்த வாரத்தில் ஆண்டவரே இந்த பிறந்த நாட்கள் காண்கிற திருமண நாட்கள் காண்கிற இந்த பிள்ளைகள் உமக்கென்று எழும்பும்படியாய், உடைய நாம மகிமைக்கென்று எழும்பும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் தன்னுடைய 82வது பிறந்த நாளை அனுசரிக்கிற எங்களுடைய தந்தை பேராயர் ஐயா அவர்களுக்காக நாங்கள் திருச்சபையாக இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமாக ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் கடந்து வந்த பாதையில் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே செய்து வருகிற மாபெரும் சபை நாட்டுகிற இந்த பணிக்காக நன்றி சொல்கிறோம். 1,00,000 திருச்சபைகள் என்கிற நூற்றாண்டு தரிசனத்தையும் அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே முன்னேறி சென்று கொண்டிருக்கிற நாட்களில் இதோ நீர் அருமையான ஐயாவுக்கு நல்ல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். உச்சந்தலைந்து உள்ளங்காரருக்கு ஐயா அவர்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களை எடுத்து போடும். அவருடைய கால்களை மான் கால்களைப் போல நீர் மாற்றும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீரே தொடர்ந்து அவர்கள் வழியாக ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் இருக்க எல்லா பேராயங்களும் ஆண்டவரே தொடர்ந்து நாமத்துக்கு மகிமையாய் இதோ ஆத்துமாக்களின் எண்ணிக்கையிலும் ஆண்டவரே இதோ சபை எண்ணிக்கையிலும் பெருகிக்கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே இதோ தந்தை பேராயர் ஐயா அவர்களுக்கு நல்ல தீர்க்காயுசை கர்த்தர் தந்து நீருடைய நாமத்தை மையப்படுத்த போகிற தயவுக்காய் நன்றி சொல்கிறோம். நாங்கள் எல்லாருமாக அவர்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இதோ நீர் இந்த நாள் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் மேல் அன்பு வைத்து ஆதரித்து வருகிற உடைய பேரருளை எண்ணி மீண்டும் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடும். இதோ பிறந்த நாளை திருமண நாள் காண்கிற பிள்ளைகள் இன்னும் அநேக பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை கண்டு கழிகிற உதவி இயேசு இரட்சகர் வழியாய் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆறாண்டில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும்
மீண்டும் ஒரு விஷயம் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த லாக்டவுனின் 18வது வாரமாக நம்ம இப்படியாக ஆராதனையிலே இந்த ஆன்லைன் வழியாக நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் எல்லாருடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படவும், உங்களுடைய வியாபாரங்கள், உங்கள் தொழில்கள், உங்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட படிப்பு, எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எந்த தேவையாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள், அவரிடத்தில் முதலாவது தெரிவியுங்கள். கர்த்தர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் கூட தந்து அவர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலாளர்களை செவையாக்கி பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தை ஆங்காங்கே இருக்கிற இடத்துல அப்படியே நாம் உணர்வோமா? கண்களை மூடினவர்களாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறா நேசரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். கர்த்தரை ஆராதிக்கிற இந்த வேளையிலே வாதையினாலும் பலவிதமான துன்பத்தினாலும் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில வானிலும் பூவிலும் தேவனாயிருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்ம இந்த வேளையில் ஆட்கொள்ளும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போம். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த செங்கடல் தடையாய் நின்றது. இதோ ஆண்டவரை நோக்கி முறையிட்டு அவர்கள் செங்கடல் வழியாய் கடந்து போன போது ஆண்டவரை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். இதோ பார்வோனையும் அவருடைய குதிரை வீரர்களையும் சமுத்திரத்திலே அவர் மூழ்கடித்தார் என்று சொல்லி ஆண்டவரை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தி பாடினார்கள். அதை போல இந்த காலை வேளையிலும் நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட செங்கடல் ஊடாக நாம் கடந்து சென்றாலும் நமக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு, இதோ இந்த செங்கடல் வழியாய் கடந்து சென்று நம்முடைய எதிராளிகளுக்கு ஒரு தேவனுடைய பட்டயம் அவர்களுக்கு எதிராக இருந்து அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு நாம் ஜெயம் பெறுகிற ஒரு அனுபவத்தை பெற இருக்கிறோம். ஆகவே அந்த அனுபவத்தை இதோ நாம் இப்பொழுதே சுதந்திரித்து கொண்டோம் என்கிற உணர்வோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடலாமா? நன்றி பலிபீடம் கட்டி நல்ல தேவன் நன்மை செய்தார் என்பதை நாம் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ் கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த
நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பார்க்கும் உதடுகள். உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. தேவன் தந்திருக்கிற நல்ல குடும்பத்திற்காக, நல்ல பிள்ளைகளுக்காக, நல்ல கணவன் மனைவியை ஆண்டவர் தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? இந்த நாட்களில் எந்த நாளிலும் இல்லாத அளவுக்கு நாம் கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பமாக அதிக நேரம் செலவழிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரே, அவருக்கு நன்றி என்று சொல்லி அவரை பாடுவோம். ஆமென் ஜீசஸ், ஆமென். நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. ஆமென். நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. எல்லாரும் நன்றி தகப்பனே, கைகளை தட்டி நன்மை செய்திரே. ஓஹோ நன்றி தகப்பனே, நன்மையை செய்திரே. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஆமென். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இன்றைக்கு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட பாடுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ள அதிகமாய் செயல்படுவார். ஆமென், ஆமென் ஜீசஸ். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஆமென். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். ஆமென். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்த
கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாம் உற்சாகமாய் சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். நோயினால, பேயினால, இதோ கடன் பாரத்தினால, பிரச்சனையினால் அகப்பட்டு இருக்கிறாயா, இன்று ஓர் அதிசயம் உங்கள் நடுவில், உங்க குடும்பத்தில் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட நீங்க இந்த பாடலை சேர்ந்து பாடுங்கள். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா, என் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டா என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிறாயா, கர்த்தர் சொல்கிறார், உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். சோர்ந்து போயிருக்கிற மகனே, இதோ தவழ்ந்து போயிருக்கிற மகனே, கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போகிறதை உன் கண்கள் காணும், உன் கண் காணக்கூடிய விதத்தில் கர்த்தர் உனக்கு செய்வார். நம்பிக்கையோடு கூட தாரான வேளையில விசுவாசத்தோடு பாடு. ஹல்லேலூயா, ஆமென். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, சொல்லுவோம் எல்லாரும், அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை விட்டு ஒருபோது விலகாத ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்கிறீர். யோசுவாவே, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவன் உனக்கு முன்னே எதிர்த்து நிற்பதில்லை. இதோ கொரோனா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதே, இதோ கொரோனா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதே, நான் எப்படி ஆளுகை செய்வேன் என்று சொல்லி நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டு, அவர் தந்திருக்க அதிகாரத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு, இதோ தேவன் என்னை தேசத்தை ஆளும்படியாக, அவருடைய நாமத்துக்கு மகிமையாய், இதோ இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாய், இதோ ஆளுகை நடத்தும்படி கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நிச்சயத்தோடு கூட காணப்படுவோம். உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு அதிக முக்கியமானதாக, முதல் தரமானதாக, இதோ இதுதான் நான் அதிகமாக விரும்புகிற, நான் அதிகமாக நேசிக்கிற காரியம் என்று எது இருக்கிறதோ அதை ஆண்டவருடைய சமூகத்திலே வையுங்கள். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறார், என் அன்பான மகனே மகளே, எந்த காரியத்தை நீ என்னை விட அதிகமாக நேசித்து கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை நீ அதிகமாய் நேசிக்கிற காரியம் உன்னுடைய குடும்பமாக, உன்னுடைய இதோ கணவனாக, மனைவியாக, அல்லது பிள்ளைகளாக, அல்லது நீ விரும்பி சம்பாதித்த சம்பாத்தியமாக, அல்லது நீ செய்கிற தொழிலாக, வியாபாரமாக இருக்கும் என்று சொன்னால் அதை என் சமூகத்தில் வை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்களின் முதன்மையாக இருக்கிற ஆபிரகாம்
தேவன் அவனுக்கு 75 வயதில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து நடத்தினவர். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னவர். வாக்குத்தத்தத்தின்படி 25 ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவரை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, உன் நேசகுமாரனும் இதோ நான் உனக்கு தந்திருக்கிற இந்த உன்னுடைய குமாரனை எனக்காக மோரியா தேசத்தில் நான் காண்பிக்கிற இடத்துல எனக்காக போய் பலியிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாம் வாழ்ந்த அந்த நாட்களில் காணப்பட்ட கானானியர்களும் மற்ற ஜனங்களும் தேசத்தில் நல்ல மழை வேண்டும், தேசத்தில் நல்ல செழிப்பு வேண்டும், நல்ல விவசாயம் கொளிக்க வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் நரபலியாக கொடுப்பார்கள். கடந்த நாட்களில் கூட நாம் இங்கே தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தகப்பன் தன்னுடைய சொந்த பிள்ளையே அவன் நரபலி கொடுத்ததை, அப்படிப்பட்ட சம்பவங்களை நம்முடைய தேசமெங்கிலும் நம்ம கேள்விப்படுகிறோமே. இதை போன்ற காரியம் ஆபிரகாம் வாழ்ந்த அந்த நாட்களிலே இருந்தது. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் அதை சொன்ன உடனே உடனடியாக கீழ்ப்படிந்து அவனை அந்த மோரியா தேசத்திற்கு அந்த மலைக்கு கொண்டு போய் இதோ அவனை பலி செலுத்தும்படி அந்த பலிபீடத்தில் கடத்தினான். அவன் வேறு ஒன்றை யோசிக்கவில்லை. அவன் வேறு எந்த ஒரு காரியத்தை யோசிக்காமல் என் தேவன் சொல்லுகிறார் நான் செய்கிறேன் சொல்லி அவர் சொன்னபடியே அவனை பலி செலுத்த பட்டயத்தை உயர்த்தின பொழுது, ஆபிராமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி ஆண்டவரை தடுத்து அங்கே அவனுக்கு அங்கே மறைவிடத்தில் இருந்த ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்தார். தேவன் யெகோவா ஈராக அவருடைய தேவையை சந்தித்தார். ஆம், இது எதை காட்டுகிறது? அந்த நாட்களில் கானானியரும் மற்றவர்களும் தங்களுடைய பிள்ளையை இயற்கை ஆசீர்வாதத்திற்காக அல்லது மழைக்காக விவசாயத்திற்காக பலி செலுத்தினார்கள், நரபலி கொடுத்தார்கள். ஆனால் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ அப்படியே செய்தபடினால உன் பிள்ளையை நான் அப்படியே உனக்கு தர்றேன்னு சொல்லி, நான் மற்ற அந்நிய தெய்வத்தை போல அல்ல, நான் உனக்கு வாக்கு கொடுத்த தெய்வம், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், இதோ ஈசாக்கு வழியாக உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்க தேவன் என்று சொல்லி, இதோ நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். எப்பொழுது ஆபிரகாம் தனக்கு முதன்மையாய் தன்னை நேசித்த நேசகுமாரனையே பலிபீடத்தில் வைத்த பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு நமக்கு முதன்மையாக இருக்கிற காரியத்தை பலிபீடத்தில் வைப்போம். ஆண்டவர் நம்மை விட்டுவிட மாட்டார். அவர் திரும்ப இதோ நாம் அவரை முதன்மைப்படுத்தும் போது நமக்கு விருப்பமானதையும் அவருக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று கேட்ட ஆண்டவர் சாலமோனிடத்தில் கேட்ட பொழுது, ஆண்டவரே, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஞானமுள்ள இருதயத்தை தாங்கன்னு கேட்ட பொழுது அது ஆண்டவருக்கு விருப்பமாக இருந்தபடினால் அதோடு கூட சேர்த்து மற்ற ஆசீர்வாதங்களையும் ஒரு கொத்து திராட்சை பழத்தை போல அங்கே சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதே போல தான் தேவன், நாம் அவருக்கு விருப்பமானதை செய்தால் அவர் நமக்கு விருப்பமானதை எல்லாம் நமக்கு தந்து நம்மை நடத்துவார். அந்த ஆண்டுடைய கரத்தில், ஆண்டவரே, இனி நான் உமக்காகவே வாழுவேன், எத்தனை நெருக்கம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் உம்மையே நான் பற்றி பிடித்து வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். முழுமையாய் நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவே, உம் அன்பை எடுத்து சொல்லுவே, ஓயாமல்
நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அன்பை பாட பாட அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா. உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. அன்பின் நல்ல ஆண்டவரே, இதயமெல்லாம் மகிழும்படி உம்பீடத்தையே சுற்றி சுற்றி வந்து உடைய பிரசனத்தினால் நிறைந்து நிறைந்து குறைகள் எல்லாம் நீங்கி நாங்கள் எப்போதும் உமக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க எடியாவி ஆத்மா சரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூலை மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த 10ஆம் தேதியிலே மீண்டும் ஒரு விசையாய் இந்த ஆன்லைன் வழியாக எங்களோடு கூட இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஒரு விஷயம் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வருடத்தின் துவக்கத்திலும் இந்த மாதத்தின் துவக்கத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையாக இருக்கிற ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆண்டவரை அறியாத குடும்ப பின்னணியிலிருந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை அழைத்து நடத்தி வருகிற ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். கடந்த நாட்களிலே யாருக்கு தேவன் கேடகமாக இருப்பார்? இந்த கேடகத்தில் வரக்கூடிய 7 காரியங்கள், கேடகத்தோடு சேர்ந்து வருகிற 7 காரியங்களை குறித்து கடந்த நாட்களிலே பார்த்தோம். இந்த நாளிலும் இந்த கேடகத்தோடு கூட இணைந்த ஆவிக்குரிய சில அர்த்தங்களை நாம் இந்த நாளிலே வேதத்தின் ஆதாரத்தோடு கூட நாம் கற்றுக்கொள்வோம். கேடகம் யுத்த காலத்திலே இராணுவ வீரர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வைத்துள்ள ஒரு தற்காப்பு ஆயுதமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு யுத்த களம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வாழ்க்கை என்பது போராட்டமானது. அதை ஒரு நல்லதொரு போராட்டமாய் போராட வேண்டும் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். ஆண்டவரும் நமக்கு உபத்திரவங்கள் போராட்டங்கள் உண்டு என்று சொல்கிறார்.
இந்த யுத்த காலத்திலே நமது கரத்திலே கேடகமாகிய ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பை தருகிறார். நமது எதிராளியாகிய பிசாசு நமக்கு எதிராக பல காரியங்களை அவன் கொண்டு வந்து அவன் போராடும் பொழுது இந்த ஆண்டவராகிய கேடகத்தை நாம் பிடித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த லாக்டவுன் பீரியடில் அநேக நம்முடைய மனதை சோர்வடைய செய்யக்கூடிய பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கலாம். பல பலவீனங்கள், வியாதிகள், இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்முடைய மனதிலே அது அதிகமான ஒரு தாக்கத்தை அவன் ஏற்படுத்தக்கூடும். இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் இந்த கேடகமாகிய ஆண்டவரை பிடித்த பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்த நாட்களிலே நமக்கு பலவீனங்கள் வரும்போது, வியாதிகள் ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுடைய ஜெப நேரம் குறைகிறது, வேத வாசிப்பு நேரம் குறைகிறது. எனவேதான் தாவீது வியாதியை மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லி அவர் சொல்கிறார். பல எண்ணங்கள் நமக்குள்ளே வரும், பல அக்னி ஆஸ்திரங்களை சத்ரு நமக்கு நேராய் அவன் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நம்முடைய தேவனை நம்முடைய கேடகமாக நம்முடைய கரத்திலே எப்பொழுதும் நாம் பெற்றிருக்க வேண்டும். பெரும்பாலும் மரத்திலே செய்யப்பட்ட கேடகத்தை இந்த போர் வீரர்கள் கையிலே பிடித்திருப்பார்கள். அதை தண்ணீரில் நன்றாக மூழ்கி கையிலே வைத்திருப்பார்கள். ஏனென்றால் எதிரி படை வீரர்கள் அம்புகளை அக்னியோடு தீயோடு கூட வைத்து இந்த வீரர்களுக்கு நேராய் அவர்கள் எய்யும் போது இந்த தண்ணீரில் மூழ்கி நனைந்திருக்கிற இந்த கேடகத்தில் பட்டவுடனே அவர்கள் அணைந்து கீழே விழுந்து போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கேடகமாக இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆசனங்களை எல்லாம் மேற்கொள்ள வைக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆக இந்த நாளில் கேடகத்தின் 5 ஆவிக்குரிய அர்த்தங்களை உங்களுக்கு முன்வைக்க ஆசிக்கிறேன். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று வாசிக்கிறோம். இன்னொரு மொழிபெயர்ப்பில் உம்முடைய கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் முதலாவது நாம் இங்கே அறிந்து கொள்கிற இந்த கேடகத்துடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? காருண்யம் என்னும் கேடகம். காருண்யம் என்னும் கேடகம். காருண்யம் என்றாலே தயவு, நன்மை, கிருபை, இரக்கம், அன்பு என பல அர்த்தங்கள் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது. தேவன் தம்முடைய தயவை, இரக்கத்தை, கிருபையை ஒரு தேவ பிள்ளைக்கு அவர் கேடகமாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 32ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு வரும் துன்மார்க்கன் பாவத்தை அறிக்கை செய்யாத ஒரு துன்மார்க்கனாக இருக்கிறான். பாவத்தை மறைத்து மறைத்து வாழ்பவர்கள் துன்மார்க்கர். அவர்களுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை அறிக்கை செய்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆம், காருண்யம் என்னும் கேடகம். தேவ பிள்ளையே, தேவன் நம் மீது பாராட்டின அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் கிருபை பெரியது என்று சொல்கிறார். இங்கே காருண்யம் எத்தனை பெரியது. தேவன் பாராட்டி வருகிற இந்த தயவு, கிருபை, இவைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நான் வாசி கேட்ட 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆகையால் காருண்யத்தால் உன்னை
இழுத்து கொள்கிறேன் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். தேவன் நம்மை நேசித்த நேசம் அது அனாதி காலமாய் இருக்கக்கூடிய நேசம் என்பதை பார்க்கிறோம். ஆம், அது அனாதி அன்பினால் நிறைந்த நேசம். வேதத்திலே ஆதி என்றும் அனாதி என்றும் 2 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஆதி என்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆதி என்பது சிருஷ்டிப்பு நாள் முதல் வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அனாதி என்கிற இந்த வார்த்தை உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை கொண்டு போகிற ஒன்றாக இருக்கிறது. இப்போ வேதம் கூறுகிறபடி அனாதி சிநேகத்தினால உங்களை என்னை ஆண்டவர் சிநேகிக்கிறார், காருண்யத்தினால இழுத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் உலக தோற்றத்துக்கு முன்னே அவருடைய காருண்யம் நமக்கு கேடகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! தம்முடைய காருண்யத்தினாலே நம்மை இழுத்துக் கொள்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இஸ்ரவேலின் கன்னிகையே மறுபடி உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று அங்கே வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில் மறுபடியும் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் காருண்யத்தினாலே நம்மை இழுத்துக் கொள்பவர் மட்டுமல்ல, இக்காலையில் நம்முடைய ஜீவியத்தை அவர் மறுபடியும் புதுப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆம், எரேமியா தீர்க்கன் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு தமது நிருபத்தில் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்பொழுது தமது மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவர் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, காருண்யத்தினால நம்மை இதோ இழுத்து கொண்டவர், தம்முடைய காருண்யத்தினால நம்மை அழைத்திருக்கிறார் என்பதையும் நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது உடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். தாவீதுக்கு பெரிய நாமத்தை தேவன் கொடுத்தார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கொத்த பெரிய நாமத்தை உனக்கு அருளினேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய ஜனங்களே, காருண்யம் நம்மை பெரியவனாக மாற்றும். நம்மை பொறுத்த மட்டும் பெரியவர்கள் என்பது கிறிஸ்துவின் சுவாவத்தை நீங்களும் நானும் தரித்து கொள்வதை அது குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தேவன் நம்மீது வைத்த காருண்யம் அது பெரியதாக இருக்கிறது. அனாதையாக இருந்த நம்மை அவர் தம்முடைய காருண்யத்தினால தம்மிடத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் பக்தன் இவ்விதமாக அவர் பாடுகிறார், அனாதையாய் அலைந்த என்னை தேடிக் கொண்டீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே, அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இயேசுவின் அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. காருண்யம் என்கிற கேடகத்தினால கர்த்தர் தம்முடைய அன்பை, இரக்கத்தை, கிருபையை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். 2வதாக ரட்சிப்பின் கேடகமாக அவர் இருக்கிறார். 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்பொழுது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உமது காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றும். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். இந்த வசனத்தை
வேத பண்டிதர் ஒருவர் அவர் சொல்லும்பொழுது ஜெயத்தின் கேடகம் என்று சொல்லி இங்கே அவர் குறிப்பிடுகிறார். இந்த ரட்சிப்பின் கேடகம் அது ஒரு ஜெயத்தின் கேடகமாக, அது ஒரு விடுதலையின் கேடகமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அவர் ரட்சிப்பின் கேடகமாய் நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக, நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இந்த வனாந்தர வாழ்க்கையிலே தேவன் மாத்திரமே நமக்கு கேடகமாக இருக்கிறார். சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில், எங்கள் கேடகமாகி ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் அவர்களை சிதறடித்து தாழ்த்தி போடும் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சவுல் தாவீதை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான். அவனை கொல்ல அவன் போராடி கொண்டிருந்தான். தாவீது தேவனை கேடகமாக அவன் கொண்டிருந்தபடினாலே 16ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தை சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் சொல்கிறார். ஜெயமாக இதோ அங்கே தாவீதின் வாழ்க்கையில ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். ரட்சிப்பின் கேடகமாக, அவரை விடுதலையாக்குகிற ஒரு கேடகமாக ஆண்டவர் இருந்தார். வசனத்தை பிடித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நாம் நிற்போம். அவர் நமக்கு ரட்சிப்பின் கேடகமாக இருப்பார். மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும் கேடகமாகும் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். கேடகம் என்பது சத்தியம் என்று சொல்லி இந்த வசனத்து வழியாக அறிந்து கொள்கிறோம். வேத வசனமே சத்தியமாக இருக்கிறது. இந்த சத்தியம் மனிதனுக்குள்ள என்ன செய்யும் என்று அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், தேவ உபதேசங்கள் நமக்கு கேடகமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியம் மனிதனுக்குள்ளே செய்யும் 5 காரியங்களை இந்த இடத்துல உங்களை மத்தியில் சுருக்கமாய் சொல்ல ஆசிக்கிறேன். முதலாவதாக, இந்த கேடகம் என்கிற சத்தியம் மனிதனை பாதுகாக்கும் ஒரு சத்தியமாக இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், தயவும் சத்தியமும் ராஜாவை காக்கும் என்று வேதத்திலே அங்கே வாசிக்கிறோம். ராஜாக்களை பாதுகாக்கும் சத்தியம் என்று பார்க்கிறோம். யார் இவர்கள்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு பாதுகாக்கப்பட்ட மக்கள், பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றால் நீங்களும் நான் தான் அந்த ராஜாவாக நாம் இருக்கிறோம். அப்போஸ்தல உபதேசத்தில் தங்களை திடப்படுத்தினவர்கள். ஆண்டவர் இந்த சத்தியத்தினால நம்மை அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எனவே தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தின் அசுத்தங்கள், உலகத்தின் அருவருப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த சத்தியம் நம்மை பாதுகாக்கும். எனவே வேதம் இந்த சத்தியத்தை கேடகமாக நமக்கு சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அறிந்திருக்கிற இந்த சத்தியத்திலே நிற்பதற்கு நம் வைராக்கியம் கொண்ட பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சத்தியத்தை அறிந்தால் போதும், ஆண்டவர் அந்த சத்திய உபதேசங்களில் நாம் நிற்கும்போது, அதை ஆழத்தில் நாம் நிற்கும்போது, இதோ அந்த சத்தியத்திற்காக நாம் செலுத்துகிற விலைக்கிரயம் என்ன வந்தாலும் இந்த சத்தியத்தை விட்டு விலக மாட்டேன் என்று நாம் நிற்கும்போது, ஆண்டவர் நமக்காக, அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக நம்மோடு இருக்கிறார். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சத்தியத்தை கேடகம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள அது நம்மை விடுதலையாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக முதலாவது, சத்தியம் பாதுகாக்கும் சத்தியமாக இருக்கிறது. இரண்டாவதாக, யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். யோவான்
17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியம் மனுஷனை பரிசுத்தமாக்கும், பாதுகாக்கும் சத்தியம் மட்டுமல்ல, பரிசுத்தமாக்கும் சத்தியம். 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குறபடினாலே இந்த கேடகத்தை நாம் பிடித்தவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாதே. இன்றைக்கு இந்த சத்தியத்துக்குள்ளே தேவன் நம்மை நடத்துவாராக. உலகத்தில் எத்தனையோ கொள்கைகள், கோட்பாடுகள், உபதேசங்கள் நிறைந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவோ உபதேசங்கள் இருந்தாலும் ஏன் இந்த சத்தியத்திற்குள்ளே தேவன் உங்களை என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். நாம் அதை அறிந்திருக்கிறபடினாலே அவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஆகையினால் தான் பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இந்த சத்தியம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பரிசுத்தமாக்கும். மூன்றாவதாக, இந்த கேடகமாகிய சத்தியத்தை குறித்து 43ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி நாம் வாசிக்கிறோம், உன் வெளிச்சத்தையும் உன் சத்தியத்தையும் அனுப்பியருளும் என்று சொல்லி, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த சத்தியம் ஒருவரை எங்கு கொண்டு செல்கிறது என்று பார்க்கும் பொழுது அந்த வசனம் தொடர்ந்து இப்படி சொல்கிறது, அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சத்தியம் நம்மை பரிசுத்த பர்வதத்திற்கும் அவருடைய வாசஸ்தலத்துக்கு நேராய் நம்மை நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நடத்துகிற இந்த சத்தியத்திலே நாம் நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு படியாய் நாம் ஏறி அந்த பரிசுத்த பர்வதத்தை நோக்கி, தேவனுடைய வாசஸ்தலத்தை நோக்கி முன்னேற இந்த சத்தியமாகிய கேடகம் நமக்கு பரிசுத்த பர்வதத்தை நோக்கி, தேவனுடைய வாசஸ்தலத்தை நோக்கி நாம் முன்னேறி செல்ல நமக்கு உதவி செய்கிறது. நான்காவதாக, இந்த கேடகமாகிய சத்தியத்தை குறித்து 89ஆம் சங்கீதத்திலே நாம் வரும்பொழுது அங்கே 14-15ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 89ஆம் சங்கீதம் 14-15ஆம் வசனத்திலே, நீதியும் நியாயமும் உடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். சத்தியம் முன்பாக நடக்கும், அவர்கள் உமது வெளிச்சத்தில் நடப்பார்கள். சத்தியத்தில் நடப்பது மாத்திரமல்ல, இதுவே நமக்கு முன்பாக கடந்து போகிறது. வெளிச்சமாக கர்த்தர் இந்த சத்தியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! சத்தியம் இல்லாதவன் வெளிச்சம் இல்லாதவன். அதைத்தான் இந்த 89ஆம் சங்கீதத்திலே இந்த 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ வெளிச்சம் இல்லாதவன் பொதுவாக எங்கே போகிறான்னு சொல்லி அவனுக்கே என்ன பண்ணாது, தெரியாது. இந்த சத்தியம் நமக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி 119ஆம் சங்கீதத்திலே நான் வாசிக்கிறோம். அப்போ சத்தியத்தை அது வெறுமனே இங்கே வராமல் இந்த 89ஆம் சங்கீதம் இந்த 14ஆம் வசனத்தில் கிருபையும் சத்தியமும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்து மூலமாக, கிறிஸ்துவை பற்றி யோவானில் வாசிக்கும் பொழுது அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இருந்தார். ஆக கிருபை சத்தியம் கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது. இதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். பவுல் இதை இன்னும் ஆழமாய் கூறும்போது
ஐந்தாவதாக இந்த கேடகமாகிய சத்தியத்தை எபேசியர் 6:14 இதை கச்சையாக நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக்கொண்டவர்களாய் என்றால் என்ன அர்த்தம்? உபதேசத்தை, தேவனுடைய இந்த எல்லா வசனங்களை, இந்த உபதேசத்தை நாம் மனதிலே வைத்தவர்களாக காணப்பட வேண்டும். இப்படி சத்தியம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, கேடகமாகிய நம்முடைய ஆண்டவர் அவர் காருண்யமாய் நமக்கு இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை எல்லா விதத்திலும் வழிநடத்த போதுமான தேவனாக, சத்தியத்தின் கேடகமாக அவர் இருந்து நடத்துகிறார். நான்காவதாக நாங்கள் பார்க்கிற காரியம் எபேசியர் 6:16 விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்கிறது. கேடகம் சத்தியம் மட்டுமல்ல, விசுவாசத்தையும் அது குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தீங்கு நாட்கள் நமக்கு வரும் முன்னே சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்த பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்தவர்களாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு சத்துரு நமக்கு எதிராய் அநேக அக்கினி ஆசனங்களை அவன் எறிந்தாலும், ஏவாளுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட அக்கினி ஆசனங்களை அவன் அனுப்பின பொழுது ஏவாள் தோற்று போனாள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரோதமாய் அவன் அக்கினி ஆசனங்களை அவன் ஏவின போது இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 5:9 சொல்லும் பொழுது, விசுவாசத்தில் உறுதியாய் நின்று அவனை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாச கேடகத்தை கையிலே நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் எவ்வளவு தூரம் இந்த விசுவாச கேடகத்தை கையிலே பிடித்திருக்கிறோம்? இன்றைக்கு சிறுவர்கள் அநேகர் இந்த லாக்டவுன் பீரியடில் செல்ஃபோனை அவங்க எப்பொழுதும் பிடித்திருக்காங்க. இந்த ஃப்ரீ ஃபயர் இன்னும் பல கேம்களை பற்றி சொல்கிறாங்க. அந்த கேம்களில் அவங்க ரொம்ப தங்களையே முழுமையாக ஈடுபடுத்தி கொள்கிறாங்க. அதே போல் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒரு தொடர் டிவியில் போட்டுட்டு இருந்தாங்க. அதை அப்படியே வெறித்தனமாக சின்ன பிள்ளைகள் பார்த்து கொண்டிருந்ததை நம்ம எல்லாம் கவனிச்சிருப்போம். அப்போ அந்த ஸ்பைடர்மேன் என்ன செய்கிறானோ அதன்படியெல்லாம் நாம் செய்யணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்குள்ளே அந்த தொடர் அவங்கள தவறாக நடத்தினது. ஒரு பிள்ளை கீழே விழுது அப்படின்னு சொன்னால் ஸ்பைடர்மேன் பறந்து வந்து அவங்கள பிடிப்பது போன்ற சம்பவம்லாம் அந்த தொடரில் காட்டினாங்க. இப்படி ஸ்பைடர்மேன் வந்து தங்களை காப்பாற்றுவான்னு சொல்லி மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்து போன பிள்ளைகளெல்லாம் நம்ம அந்த நாட்களில் கேள்விப்பட்டோம். இப்போ அவங்களுக்கு அந்த ஸ்பைடர் மேலே இருக்கக்கூடிய விசுவாசம், அந்த நம்பிக்கை. இன்றைக்கி இதில் நம்ம சொல்லக்கூடிய காரியம், நம்ம ஆண்டவர் மேலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நம்ம வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான விசுவாசத்தை நான் வைத்த பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். மலையில் ஏறிக்கொண்டிருந்தவன் அவன் சறுக்கி கீழே விழுந்தான். வேகமாக மலை உச்சிலிருந்து அவன் கீழே வரும்பொழுது அது ஒரு இரவு நேரமாக இருந்தது. அவன் தடுமாறி ஒரு மரக்கிளையை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தான். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு நிர்கதியான நிலையில் இருக்கிறேனே, என்னை காப்பாற்று என்று சொல்லி அவன் வேண்டுதல் செய்த போது ஆண்டவர் அவனோடு பேசினார். நீ அந்த மரக்கிளையை விடு அப்படின்னு சொன்ன போது அவனுக்கு அதை விட மனசு இல்லை. அந்த இரவு கழிந்து காலை உதித்தது. அவன் அப்பொழுதுதான் பார்த்தான், தான் தொங்கிக் கொண்டிருக்க அந்த இடத்திற்கும் அந்த கீழே தரைக்கும் 2 அடி தூரந்தாக இருந்தது. இதோ அந்த நேரத்தில் நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து இருந்தால் நான் அப்பொழுதே நான் கீழே பாதுகாப்பாய் போயிருப்பேனே, இரவெல்லாம் நான் இந்த மரக்கிளையில் தொங்கி சோர்ந்து போனேனே என்று சொல்லி அவன் அப்படியாய் தன்னையே அவன் என்ன நொந்து கொண்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நாமும் தேவன் மேலே விசுவாசம் வைக்கிற காரியத்தில் நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கையை தான் அதிகமாக வைத்திருக்கிறோம். விசுவாசம் என்றால் எல்லாவற்றையும் துறந்து அவரையே உறுதியாய் பிடித்து கொள்வது. இந்த உலகத்தில் எந்த மேலே நம்ம நம்பிக்கை இருக்கிறோம், எவைகள் மேலே நம்ம நம்பிக்கை இருக்கிறோ அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த உலகத்தின் பணம், பொருள், உலக ஆசைகள், வேலை, ஆசி,
இவைகளை விட்டுவிட்டு கிறிஸ்துவை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் ஆண்டவர் மேலே வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அநேகர் வாழ்க்கையில் சவுல் ராஜாவுக்கு சம்பவித்தது போல சம்பவங்கள் தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 2 ராஜாக்களின் 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வரும்பொழுது அங்கே 21ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள் போல அவர் கேடகம் அவமதிக்கப்பட்டதே என்று சொல்லி தாவீது புலம்பி பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே 2 இடத்துல கேடகம் அவமதிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. கில்போவா மலையில் இந்த சவுலும் அவருடைய மகன்களும் பெலிஸ்தர்னால அவங்க மரித்து போன அந்த சூழலில் அவங்க மரணத்துக்கு காரணம் கர்த்தரை விட்டுவிட்டு அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுதலை விட்டுவிட்டு தங்கள் இஷ்டத்துக்கு நடந்ததினாலே மரணம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒருபுறம் அவன் பட்டயமும் மறுபுறத்திலே அவன் கேடகமும் விழுந்து கிடக்கிறது. தாவீது பாடலாக அவன் பாடுகிறான், அங்கே பராக்கிரமசாலியுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகம் அவமதிக்கப்பட்டதே என்று சொல்லி அவர் சொல்கிறார். எத்தனையோ வருஷம் விசுவாசத்தில் நின்ற பிறகு அதை விட்டுவிட்டு தேவன் மேல உள்ள நம்பிக்கையை விட்டுவிட்டு தேவனை விட்டு தூரம் போன இந்த சவுலுக்கு அங்கே அவனுடைய கேடகம் எந்த ஒரு பலனையும் கொடுக்காமல் போனதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11 அதிகாரத்தில் விசுவாசத்தோடு மரித்தார்கள், விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று சொல்லி விசுவாச வீரர்களுடைய அந்த அதிகாரத்தை நாம் அநேக விசுவாச வீரர்களுடைய பட்டியலை நாம் பார்க்கிறோம். இந்த வாஞ்சை தான், அந்த விசுவாச வீரர்களுக்குள் இருந்த அந்த வாஞ்சை தான் நமக்குள்ளும் கடவுள் பெயரில் இருக்க வேண்டும். அது ஒரு கடினமான பாதைதான். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய விசுவாசம் தணிந்து போகும் கடைசி காலங்களிலே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ தேவனுடைய அந்த விசுவாசத்தை, அந்த ஆவியின் பட்டயத்தை, அந்த கேடகத்தை நாம் பிடித்த பிள்ளைகளாய் தேவ கிருபையோடு, இதோ எனக்கு ஒரு நாள் மரணம் வரும்பொழுது ஆண்டவரே நான் உடைய விசுவாச கேடகத்தால் பாதுகாக்கப்பட்ட மகனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நம்மை ஒப்புவிக்க வேண்டும். கடைசியாக பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நான் வரும்பொழுது அங்கே 12ஆம் வசனத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம். பிரசங்கி 7:12, ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. இந்த வசனத்தில் 2 கேடகங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று ஞானம், மற்றது திரவியம். இவை இரண்டும் மனிதனுக்கு கேடகம். ஞானம், மெய் ஞானம் என நீதிமொழிகளிலே படிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அதே பிரசங்கி அதே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இருமாப்பாய் இருக்கும் பொழுது. இப்போ ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து, ஞானத்தை நாம் வா என்று கூப்பிட வேண்டும். அது நம்மை பாதுகாக்கும், ஞானம் நம்மை காப்பாற்றும். இந்த ஞானம் கிறிஸ்துவே என்று சொல்லி நாம்
கொரிந்தியரில் வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்கிறோம். அவரே நமக்கு ஞானமும் மீட்புமானார் என்று பார்க்கிறோம். பரத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாக இந்த ஞானம் இருக்கிறதை பார்க்கிறோம். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. நம் தேவன் நமக்கு தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறார். இந்த முழு உலகமும் பொல்லாங்கில் கிடக்கிறது. தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஞானத்தில் நாம் குறைவுள்ளவராக இருந்தால் யாருக்கு சம்பூர்ணமாய் தருகிற ஆண்டவற்றை நாம் கேட்போம். ஆண்டவர் ஞானம் என்கிற கேடகத்தை அவர் நமக்கு தருகிறார். இரண்டாவது அந்த வசனம் சொல்கிறது, அங்கே கேடகத்தை திரவியம் என்றும் நாம் படிக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி நாம் வாசிக்கிறோம். அங்கே நான் ஒரு ராஜா புறதேசத்துக்கு புறப்படும் பொழுது தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து சொல்கிறார். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரரை 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியத்தை கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே திரவியத்திற்கு பல விளக்கங்கள் இருந்தாலும் நான் திரும்பி வரும் மட்டும் வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். திரவியம் அது ஒரு உபதேசமாக இருக்கிறது. ராஜா புறதேசத்திற்கு போகும் முன்பு திரவியத்தை தந்து சென்றிருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டு சபையாக இருக்கிறது. நம்முடைய பிதாக்களின் சுதந்திரமாக இருக்கிறது. நம்முடைய கரங்களிலே தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு சபை ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது. ஆக இந்த திரவியமாகிய இந்த ஆண்டுடைய உபதேசங்களை அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த சபையை நாம் பத்திரமாய் கேடகமாய் நாம் பாதுகாக்க வேண்டும். திரவியம் என்பது வரங்களையும் தாளந்துகளையும் ஊழியங்களையும் அது சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. தேவன் நமக்கு தாளந்துகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். திரவியம் மனிதனை பாதுகாக்கும் என்றால் ஊழியம் உங்களை என்னை காக்கும். இன்றைக்கி நம்முடைய சபையில் எந்த ஒரு ஊழியத்தில் நாம் இருந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு இசைக்கறி வாசிக்கிற ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிற ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கலாம், வாலிபர்களை பெரியவர்களை நடத்தக்கூடிய அல்லது சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்திருக்கலாம். அது எதற்கு? ஊழியம் உங்களை பாதுகாக்கும். உன்னை பாதுகாக்கும்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்திலே நீ அந்த கேடத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே சொல்கிறார். ஏதாவது பிரச்சனை என்றால், ஐயோ எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி நாம் விட்டுவிட்டு போனால் ஆண்டவராகிய கேடகம் எனக்கு வேண்டாம் என்று தான் அர்த்தம். ஐயோ இந்த இடத்துல யார் ஊழியம் செய்வா என்று சொல்லி நாம் விட்டு ஓடினால், எனக்கு ஊழியம் வேண்டாம் என்று சொன்னால் எனக்கு கேடகமாகிய ஆண்டவர் வேண்டாம் என்றுதான் அர்த்தமாகிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கேடகமாகிய ஆண்டவரை நாம் பிடித்து கொள்வோம். கேடகமாகிய ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிடித்து கொள்வோம். கடைசியாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இப்படி நாம் வாசிக்கிறோம். இந்த மகத்துவமுள்ள வல்லமைகளால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிற என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷங்களை மண்பாண்டங்களே பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவர் தந்திருக்க இந்த திரவியத்தை, இந்த திரவியமாகிய இந்த கேடகத்தை, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கு என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த சரீரமாகிய இந்த மண்பாண்டத்தில் இந்த திரவியமாகிய பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆக ஆண்டவருடைய சமுத்திரமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த கேடகமாக நீர் இருக்கிறீர். காருண்யம் என்கிற கேடகமாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீர். அது மட்டுமல்ல, நீர் எங்கள் வாழ்க்கையில் இதோ சத்தியமாகிய கேடகமாக இருக்கிறீர். ரட்சிப்பின் கேடகமாகிய ஒரு ஜெயத்தின் கேடகமாக, ஒரு விடுதலையின் கேடகமாக இருக்கிறீர். அதோடு கூட மாத்திரமில்லாமல் விசுவாச கேடகமாய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீர். கடைசியாக நீர் ஞானம் திரவியம் என்கிற கேடகமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீர். இப்படிப்பட்ட இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை, கேடகமாகி இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை
நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தீர், உம் கரம் தாங்குகின்றதே. உமது காருண்யம் பெரியவனாக்கும், உம்மை நான் என்றும் போற்றுவேன். ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தீர், உம் கரம் தாங்குகின்றதே. உமது காருண்யம் பெரியவனாக்கும், உம்மை நான் என்றும் போற்றுவேன். கர்த்தரை அன்றி தேவன் யார்? தேவனை அன்றி கண்மலை யார்? கர்த்தரை அன்றி தேவன் யார்? தேவனை அன்றி கண்மலை யார்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலையும் தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலையும் தாண்டிடுவேன். நீரே எந்தன் வெளிச்சம், என் ஜீவனை பலனானவர். நீரே எந்தன் வெளிச்சம், என் ஜீவனை பலனானவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலையும் தாண்டிடுவேன். தகப்பனே, எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கேடகமாக எங்கள் வாழ்க்கையில் நீர் எப்படியெல்லாம் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய காருண்யமாகிய கேடகத்திற்காக, ரட்சிப்பின் கேடகத்திற்காக, கேடகமாகிய சத்தியத்திற்காக, விசுவாச கேடகத்திற்காக, ஞானம் திரவியம் என்கிற கேடகங்களுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் அவ்விதமாக எங்கள் வாழ்க்கையில் இருந்து எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவரே, எதிராளியை எப்பொழுது நாங்கள் எதிர்த்து நின்று ஜெயம் பெறுகிற பிள்ளைகளாய் எங்களை நடத்து. இரட்சகர் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதனையின் இறுதி பாடலாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருக்கிற 392வது பாடலை பாடுவோம். தாசரே இத்தரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். 392வது பாடல். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். பூரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.
சொந்தமாக்குவோம். இந்து தேசமது சிறுமணிகள் விந்தை ஒளிக்குள் பரவழைப்போம். இந்து தேசமது சிறுமணிகள் விந்தை ஒளிக்குள் பரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்த்து சிறந்திலங்கிட தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நம் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீரே, அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். கேடகமாகிய நீர் காருண்யம் என்கிற கேடகத்தினாலே, அநாதி ஸ்நேகத்தினால ஆண்டவரே உம்முடைய இரக்கம் கிருபை தயவு நிமித்தம் எங்களை உம்மோடு இழுத்து கொண்டீரே. அந்த காருண்யம் எங்களை பெரியவர்களாக மாற்றி வைத்திருக்கிற தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அந்த காருண்யத்தினாலே உம்முடைய குணாதிசயத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்ற பிள்ளைகளாய் உமக்கென்று வாழ உதவி செய்யும். நீர் எங்களுக்கு இரட்சிப்பின் கேடகமாக, ஜெயத்தின் கேடகமாக, விடுதலையின் கேடகமாக இருக்கிறீர். எதிராளியை ஜெயித்து ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே சத்தியம் என்கிற கேடகமாக இருக்கிறீர். அது எங்களுக்கு பாதுகாப்பின் சத்தியமாக, எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும் சத்தியமாக, எங்கள் வாழ்க்கையை நடத்துகிற சத்தியமாக, இதோ எங்கள் வாழ்க்கையின் வெளிச்சமாக அந்த சத்தியம் இருந்து அந்த சத்தியமாகிய ஆண்டவரே அதை எங்கள் வாழ்க்கை அரைக்கட்சியாக நாங்கள் கட்டி கொண்டு ஆண்டவரே சத்தியம் என்கிற கேடகத்தினால நாங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படவும், அதோடு விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரே ஞானம் திரவியம் என்கிற கேடகத்தினாலே உம்முடைய நாமத்தை எப்பொழுது மகிமைப்படுத்தி வாழ இந்த ஆண்டவரே அற்புதமான இந்த வாழ்க்கையை மண்பாட்டமாக இந்த சரீரத்தில் பெற்றிருக்கிறோமே, இது உமக்கு மகிமையாய் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். இதோ இந்த நாளிலும் எனக்கு பாதுகாப்பு இல்லையே என்று அங்கலாக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கேடகமாக இருந்து அவர்களை நீர் காருண்யத்தினால உடைய அநாதி சிநேகத்தினால் இழைத்து கொண்டவர் என்பதை அவர்கள் உணர்ந்து அந்த ஆதி அன்புக்குள்ள கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும். அவருடைய வாழ்க்கையில் நீர் இரட்சிப்பை கேடகமாக ஜெயத்தின் ஆண்டவராக இருந்து நீர் மகிமையான காரியங்களை செய்ய முடியாய் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க முடியாய் செபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் மூழ்கி போன காரியங்களிலிருந்து அவர்களை நீர் தூக்கி எடுப்பீராக, கண்மலையின் மேல் நிறுத்தி அவருடைய பாதங்களை உறுதிப்படுத்துவீராக. அதற்கு அநேகர் இதோ கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை பெற்று பக்கம் திரும்பும்படியாய் ஆண்டவர் உதவி செய்யும். இந்த ஆராதனை முழுவதும் இருந்த நம்முடைய ஆளுகைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாதத்திலும் இந்த நாள் வரைக்கும் தங்களுடைய உற்சாகமான தசமபாகங்கள் வழியாய், சோத்திர காணிக்கை வழியாய், மிஷனரி காணிக்கை வழியாய் நம்முடைய ஊழியங்கள் சிறப்பாக நடப்பதற்கு தங்களை ஆண்டவரே குடும்பமாக முன்னிறுத்தி ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதியும். யாராவது ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இதோ எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் யாராகிலும் இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்டவர் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னார், யாராவது இருப்பார்கள் என்று சொன்னார், ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பாதுகாப்பின் கேடகமாக இருந்து அவர்களை இந்த பலவீனத்தை தூக்கி எடுத்து அற்புத சாட்சியாய் மாற்றும். ஏற்கனவே அநேகரை கர்த்தர் தூக்கி எடுத்து சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறீர். இந்த பிள்ளைகளை கர்த்தர் அவிதமாய் தூக்கி எடுத்து சாட்சியாய் நிறுத்தும். தாரானை முழுவதும் இருந்த நம்முடைய அபிஷேகத்திற்காய், நம்முடைய நடத்தலுக்காய் நன்றி சொல்கிறோம். இயேசு இரட்சகர் வழியாய் செபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனையும் நம்முடைய நாதர் இயேசுவை பற்றி அன்பிலும் அறிவிலும் நீங்கள் நிலைத்திருக்கும்படி எல்லா புத்திக்கு மேலான தேவ சமானம் இருதயத்தையும் சுத்தது சிந்தையை காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட
நிலைத்திருக்க கடவுது. ஆமென், ஆமென், ஆமென். உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. சகல ஜாதி ஜனங்களே, சகல மொழி கோத்திரங்களே, எல்லா இன தேசத்தவரே, வல்லவன செய்தி கேளுங்கள், வல்லவன செய்தி கேளுங்கள். உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. நாம் அனைவரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காருண்யம் என்கிற கேடகத்தினாலும், ரட்சிப்பு என்கிற கேடகத்தினாலும், சத்தியம் என்கிற கேடகத்தினாலும், விசுவாசம் என்கிற கேடகத்தினாலும், ஞானம் திரவியம் என்கிற கேடகத்தினாலும் கர்த்தர் உங்களை நிறைத்து அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவருடைய நாமம் மகிமைக்கென்று உங்களை நடத்துவாராக. God bless you. God bless you. God bless you.